நம்ம ஊரில் சேல்ஸ் ஆகிற நூடுல்ஸை பற்றின நல்ல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் மெயினாக யூஸ் ஆகிறது ரிஃபைன்டு வீட், அதாவது மைதா, அப்புறம் பாம் ஆயில், அப்புறம் அயோடைஸ்டு சால்ட், அப்புறம் வீட் லூட்டன்றது ஒரு விதமான ப்ரோட்டீன். இது சிறிதளவு எடுத்த பிரச்சனை இல்லை. இது அதிக அளவு இருக்கும்போது நம்ம ஹார்ட்டுக்கு சின்ன ப்ராப்ளம் வரலாம், அவ்வளோதான். அப்புறமேட்டு கம்பெனிக்காரத்துக்குமே கொடுத்துருக்க நியூட்ரிஷன் வேல்யூவில் பாருங்கள். அதில் அவங்களே கலந்துருக்க எல்லா விஷயத்தையும் போட்டிருப்பான். அதில் முதல்ல போட்டிருக்கிறது சுகர் 1.4 கிராம், 18.2 சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்றது எல்டிஎல்னு சொல்லப்படுற ஒரு கொலஸ்ட்ரால் வகையை சேர்ந்தது. இது பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக வெயிட் போடும், மசில் நல்லா பெருசாக தெரியும், குழந்தைங்க சின்ன வயசுலேயே குஸ்தி ஆகிறதுக்கு நல்லது. அப்புறம் 25.2% சோடியம் தான் இருக்கும். சோடியம் நம்ம உடம்புல அதிக அளவில் சேரும் போது கிடைக்க போகிறது நம்மளுக்கு என்னது தெரியுமா? கேஸ்ட்ரிக் கேன்சர், கிட்னி டிசீஸ், அப்புறம் ஹார்ட் டிசீஸ், அப்புறம் பிளட் ப்ரெஷர். இந்த அளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதாக வரும். அப்புறமேட்டு நம்ம பாடிக்கு தேவையான அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், அதில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே காமனாக வர கெமிக்கல்ஸ். இது மேக்ஸிமம் நிறைய ஃபுட் ப்ராசஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் சின்ன அளவில் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதிக அளவில் எடுத்திங்கன்னா உங்கள் பாடிக்கு ரொம்ப நல்லது. எந்த மாதிரி வரும்னா இன்சோமியா வரலாம். மெயின் விஷயம் நம்ம இன்டெஸ்டைனை பாதிக்கும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வரும், அலர்ஜிக் டிசீஸ் வரலாம். இதில் யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ்லாம் நம்ம குழந்தைங்க பல்ல பாதிக்கலாம். அப்புறம் இதில் மெயினாக நம்மளுக்கு எல்லாருக்கும் சேர்றது கொலஸ்ட்ரால் தான். அந்த கொலஸ்ட்ரால் உங்கள் ஹெல்த்துக்கு என்ன பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும். அப்புறம் எல்லோரும் பரோட்டா வேணான்றீங்க, ஆனால் நூடுல்ஸ் வேணான்னு சொல்ல மாட்டீங்க. நூடுல்ஸும் சரி பரோட்டாவும் சரி ஒரே இன்க்ரீடியண்ட்டில் தான் வருது, அது மைதா. பரோட்டா வேணான்றீங்க, ஆனால் அதே ஆளுங்க தான் நூடுல்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க. இது குழந்தைங்களுக்கு சொல்லலை, பெரியவங்களுக்கும் தான் சொல்கிறேன். இந்த கடையில் நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற சில பேருக்கு இந்த வீடியோ